மீனாட்சி, ஏபிசி வரிசையில் ஜியில் இன்னும் ஒரு கேரக்டர் கூட சொல்லணும். ஜி ஃபார் காயத்ரி தேவி சொன்னல, இன்னும் ஜியில் ஒரு கேரக்டர் சொல்லணும். ஜி ஃபார் குஹன். ராமன் கிட்ட என்ன அன்பு, என்ன ஆசை, அதை ராமன் மெச்சுண்டானே. நட்பு ஏற்படுத்திட்டு அதை கடைசி வரை விடாமல் பட்டாபிஷேகம் வரை தொடர்ந்து இருந்தாங்களே இந்த 2 பேருமே. அடுத்தது ஹெச் ஃபார் ஹரிச்சந்திரா. உண்மையை மட்டுமே பேசும், உதாரணத்துக்கு இன்னும் இப்போ வரை நீங்காத புகழோடு இருப்பவர். ஹரிச்சந்திரனுக்கு நிகர் இன்னும் இந்த உலகத்தில் அதுக்கப்புறம் யாரையுமே சொல்லப்படவே இல்லை. அப்படி ஒரு கேரக்டர் ஹெச் ஃபார் ஹரிச்சந்திர மகாராஜா. ஒரு ராஜா தன் ராணி, ராஜ்யம், மகன், சுகம் எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரிஷி எவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ணாலும் உண்மைதான் பேசுவேன், எதை இழந்தாலும் பரவாயில்லன்னு வைராக்கியமாக வாழ்ந்தவர். படாத கஷ்டம், அடையாத இழப்பு இல்லை. சுகமான வாழ்க்கையை அடைய எந்த பொய் வேணா சொல்லலாம்னு இருக்கும் மனிதர்களுக்கு நடுவில் எந்த சுகம் சொகுசு வேணாலும் இழப்பேன், ஆனால் அதை இழந்துடுவேணுங்கிறார். ஆசை, பயம், கலக்கம் காரணமாக பொய் சொல்ல மட்டும் மாட்டேன், அதனால் வரும் கஷ்டம் பரவாயில்ல அப்படின்னு வாழ்ந்தவர். அதனால தான் இன்றைக்கும் அவர் புகழுடம்பு வாழுது. காசி கங்கை நதிக்கரையில் படித்துறையில் ஹரிச்சந்திரா கட்டம் அப்படின்னு பேர் ஒரு படித்துறைக்கு. அங்கே தான் காசியில் மரணிக்கும் பிணங்களை எரிக்கும் மயானமும் இருக்குது. அடுத்தது ஜி. இந்த ஜிஹெச்லே இன்னும் தொடர்புடைய இன்னும் ஜி ஃபார் கடோத்கஜன். ஹெச் ஃபார் ஹரிச்சந்திரா சொன்னேன்னா ஹெச் ஃபார் ஹிடும்பி. ஹிடும்பிங்கிறவ அரக்கிகள் வம்சத்தில் பிறந்த ஒரு அரக்கி, ஆனால் அழகான அரக்கி. அவ ராட்சசிகள்லே அழகான ராட்சசி அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லையா, அது மாதிரி ஹிடும்பி அழகான அரக்கி, அழகான ராட்சசிம்பாங்களே அது மாதிரி. அவளை மாதிரியே அவளுடைய உள்ளமும் அழகானது. அந்த அரக்கி தான் அவ. ஹிடும்பிங்கிறவ அரக்கி தான், ஆனால் அவள் ஒரு அழகான ராட்சசி. ஆனால் அவ மாதிரியே அவளுடைய வெளி தோற்றம் அழகாக இருந்தது மாதிரியே அவளுடைய உள்ளமும் ரொம்ப அழகானது. அதாவது அரக்கிகளுடைய சுபாவத்துக்கு கொஞ்சம் வித்தியாசப்பட்டவ. சொல்லப்போனால் அத்தனை 100 கௌரவர் 5 பாண்டவர்களையே ஹிடும்பி தான் முதல் மருமகள் பீமனை கல்யாணம் பண்ணதால். ஆனால் ரொம்ப ரொம்ப சொல்ப காலமே பீமன் கூட காட்டில் வாழ்ந்தாலும் அன்பான நல்லவ அவ ஹிடும்பி. மனுஷ குலத்தில் பிறந்தவங்களுக்கு கூட இவ்வளவு நல்ல உள்ளம் இருக்குமான்னு யோசிக்க வைக்கிறவ அந்த ஹிடும்பி. சிங்கிள் பேரண்டாக இருந்து மகன் கடோத்கஜனை நல்ல மகனாக வளர்த்தவள் இவள். அந்த கடோத்கஜனும் தர்மயுத்த போரில் ஒரு சில நிமிஷம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வாய்ந்து போயிட்டான். நெக்ஸ்ட் ஐ ஃபார் இந்திரபிரஸ்தா, ஜே ஃபார் ஜடாயு. துரியன் எனும் துரியோதனன் பாண்டவர்களை வஞ்சிக்க ராஜ்யத்தின் தொலைதூரம் இருந்த வேஸ்டான, யாருமே வாழ பயப்படுற, வாழ பிரயோஜனமே இல்லாத ஒரு அளவு ஊரை வேணும்னே திட்டம் போட்டு தந்து அனுப்பினான் பாண்டவர்களுக்கு. அங்கே விஷ நாகங்கள் கொடிய விஷம் கக்கி அந்த பூமியை வாழறதுக்கு மனிதர்களுக்கு உபயோகம் இல்லாமல் செஞ்சது மட்டும் இல்லாமல் விஷத்தின் உஷ்ணம் காரணமாக கொஞ்சம் தூரம் வரையே அனல் போல இருந்தது. இப்படிப்பட்ட பூமியில் திரௌபதியும் பாண்டவர்களும் எப்படி வாழறது? உடனே கூப்பிடு, கிருஷ்ணா ப்ளீஸ் கம் ஹெல்ப் அஸ். அதுதான் அவங்களுடைய தாரக மந்திரமே. பாண்டவர்களுடையது, திரௌபதியுடையது. கிருஷ்ணன் சொன்ன யோசனை, அவர்களின் ஈடுபாடான முயற்சி, இந்திரனை நோக்கி செய்த தவம் எல்லாம் சேர்ந்து இந்திரன் இறங்கி அந்த ஊரை அழகான செழிப்பான பூமியாக மாற்றி அமைச்சு தந்தார். இந்திரன் ஸ்தாபித்த இடம் இந்திரபிரஸ்தம். ஐ ஃபார் இந்திரபிரஸ்தா. அதுதான் பாண்டவர்கள் தலைநகரமாக ஆனது. அழகில் செழிப்பில் அஸ்தினாபுரத்துக்கு ஈடுகுறையாததாக இருந்தது. மீனாட்சி, பாண்டவர்கள் மட்டும் நமக்கு எதுக்கு ரிஸ்க்கு, நாம் வேற எங்கேயாவது போய் கிடைச்ச இடத்துல இருந்துக்கலாம்னு நினச்சிருந்தா இப்படி ஒரே ராஜ்யம் அங்கே மக்கள் எல்லாம் வாழ்ந்திருக்க முடியுமா? பாண்டவர்களை இந்த பொதுநலமும் மற்றவர்களுக்காக யோசிக்கும் தர்ம சிந்தனையும் தான் தெய்வத்தை அவங்க கிட்ட கொண்டு வந்தது, தெய்வத்தை அவங்க கிட்ட நெருங்க வைத்தது. இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த நாகங்கள் தங்கியிருந்த இடத்தை அர்ஜுனனும் மற்றவர்களும் அழித்து சுத்தம் செஞ்சாங்க. அப்போன்னு வெளியே போயிருந்த தக்ஷன்கிற பாம்பு மட்டும் உயிர் தப்பிச்சு இருந்தது. அப்புறமா பார்த்து மனசுல கருவி இருந்தது.
எதிரியை மிச்சம் வச்சா ஆபத்துங்கிற மாதிரியே எதிரிக்கு எதிர் நண்பன்னு சொல்கிற மாதிரி யுத்தத்தில் கர்ணன் வில்லில் அம்பு மாதிரி தக்ஷகன் உட்கார்ந்து அர்ஜுனை நோக்கி சீறி பாய்ந்தான். ஆனால் கிருஷ்ணன் தன் காலால் தேரை பூமியில் வேகமாக அழுத்தி அர்ஜுனனின் தலையை தப்பிக்க வைத்தான். தலைக்கு வந்தது தலை கிரீடத்தோட போனதுங்கிற மாதிரி. ஒன் டைம் மட்டும்தான் இதை செய்யறதா முன்னாடியே பேச்சு. அதனால் திரும்பவும் அதை தக்ஷனால் செய்ய முடியலை. போனது அர்ஜுனனோட தலைக்கு குறி வச்சது. கிருஷ்ணன் தன் காலால் தேரை அழுத்தி அசைய வச்சதுனால அர்ஜுனனோட தலையோட அது போச்சு. தலைக்கு வந்தது தலைப்பாக கிரீடத்தோட போச்சுங்கிறது. ஐ ஃபார் இந்திரபிரஸ்தா, டி ஃபார் தக்ஷகா சொன்னேன். அடுத்தது ஜே ஃபார் ஜடாயு சொல்கிறேன்.